பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கிறது. நாளை முதல் தொடங்க இருக்கின்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பேச வேண்டிய பொருள்கள் என்னென்ன, அரசாங்கம் எதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதியாராக கட்டளைக்கிணங்க நானும் தம்பி சிவா அவர்களும் இன்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கியிருக்கிறோம். கூட்டத்தில் வழக்கமாக வருகின்ற ராணுவ அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கு வரவில்லை. காங்கிரஸ் தலைவர் நட்டா அவர்களும் பிஜேபி தலைவர் நட்டா அவர்களும் அதைப்போல அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, மேக்வால், முருகன் ஆகியோர் இருந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மிக முக்கியம் வாய்ந்த பிரேரணைகளை, கோரிக்கைகளை அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்கிறது குறித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். முதலாவதாக இந்தியாவினுடைய ஒரு பகுதியான பகல்காம், அந்த பகல்காம் நடைபெற்ற கொடுமையான சம்பவங்கள் 26 பேரை பலி கொண்ட அந்த பகல்காம் சம்பவத்தில் மோசமான முறையில் காஷ்மீர் அருகிலே இருந்து கொண்டு நம்முடைய எதிரியாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் டெரரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அது கொடுமையாக மக்களை அவ்வப்போது தாக்குகின்ற அந்த பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள், அதாவது அங்கே சுற்றுலா தலமாக இருக்கின்ற பகல்காமிற்கு சென்றிருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தி 26 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதற்கு இதுவரை இந்தியாவினுடைய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொல்லப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். கைது செய்து மக்கள் முன்னிலையில் எல்லா இடத்திலும் நடைபெறுகின்ற விசாரணை நடைபெறுவது போல் நடந்திருக்க வேண்டும். நீதிமன்றங்களிலே நிறுத்திருக்க வேண்டும், இல்லைன்னா உரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் அந்த பகல்காம் நிகழ்வு முடிந்திருக்கிறது. அது தொடர்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கருத்து என்னவென்றால் மிக மிக மோசமான ஒரு கருத்து. இந்தியாவும் பாகிஸ்தானும் நான் சொல்லியதற்கிணங்க அவர்கள் சீஸ்ஃபயர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். நான் சொல்லியிருக்காவிட்டால் அது நடந்திருக்காது என்கின்ற அளவில் அவர்கள் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் என்னால் தான் ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைவிட மிக மோசமாக அவர் சொல்லியிருப்பது இந்தியாவினுடைய 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்தவித பதிலும் அவருக்கும் அளிக்கவில்லை,
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கவில்லை, மக்களுக்கும் தெரிவிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு தலைமை அமைச்சர், பிரதம மந்திரி நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு என்ன நடந்தாலும் கேட்கவில்லை, கேட்காதிருக்கின்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை மிகவும் கவலையோடு நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, பிரதமர் அவைக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வு நாளை முதல் அவர் அளிக்காவிட்டால் அதற்காக பாராளுமன்றத்தை முடக்கினாலும் அவர் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை விட மோசமா ஒன்று 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏர் கிராஷ்ல 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர அந்த விமானத்தில் பணியில் இருந்தவர்கள் 12 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட பிறகு இதுவரை 30 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அறிக்கை வந்திருக்குது. அந்த அறிக்கையில முன்னுக்கு பின்ன முரணா இருக்குது. அந்த அறிக்கை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில வச்சாங்க. முதல் அறிக்கை வச்சாங்க, இரண்டாவது அறிக்கை இது வரைக்கும் வரல. ரெண்டாவது அறிக்கை ஏன் வராமல் இருக்கிறது குறித்து இன்னும் சந்தேகமா இருக்குது எல்லாருக்கும். மக்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. அந்த பிளைட் ஓட்டுற நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏன் வைக்கல, எதுக்கு வைக்கல, எதனால் நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படல, பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவிக்கப்படல. இந்த நிலையில தான் பாராளுமன்றம் நாளைக்கு கூடுது. ஆக இப்படி போட்ட நிகழ்வுகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசணும். அதுல பிரதமர் பேசி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் பீகார்ல நடக்குது. ரொம்ப தீவிரமா ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது பீகார்ல நடந்துட்டு இருக்குது. இப்படி நடக்கும்போது பல ஆயிரம் பேர் அந்த ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர்ங்கிறது அது நடந்துட்டு இருக்குது. இது எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு, எதிர்கட்சிகள் வெற்றி பெறாமல் இருப்பதற்காக அவங்க செஞ்சிருக்கிற சூழ்ச்சி என்பதை நாங்கள் எதிர்கட்சிகள் கருதுகின்றன. இது பற்றியும் பாராளுமன்றத்தில் பேசணும்னு சொல்லியிருக்கோம். அதேபோல கீழடி அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்குது. அகழ்வாய்வு நடந்து அதற்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அமர்நாத் அறிக்கை கொடுத்திருக்காரு. அறிக்கை கொடுத்தது நியாயமா தமிழகத்தில் கீழடி போன்ற இடங்களில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தாதுகள்ல பொருள்களே கிடைச்சிருக்குது. இந்த இரும்பு பொருட்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஆதாரம். அந்த ஆதாரத்தை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ல அவரே அந்த ஆராய்ச்சியை நடத்திருக்கிறார் அமர்நாத். அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் இந்திய அரசு இதுவரைக்கும் அதை வெளியிடல, மக்கள் பார்வைக்கும் வரல. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாலேயே அது வைக்கப்படல. அதே போலவே டீலிமிட்டேஷன் இப்போ தொடர்ந்து நடக்கிறதுக்கு உள்ள ஆரம்ப காலகட்டம் 2026 நடக்கணும். அதுக்குள்ள ஆரம்ப கட்ட பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் நடந்ததுன்னா நம்முடைய தென்னிந்தியாவில் யார் பர்த் கண்ட்ரோல் முறைப்படி நடத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நம்பர் குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சா 4 ஸ்டேட் 5 ஸ்டேட் பாதிக்கப்படும். அது அது மாதிரி அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது முறைப்படி செய்யணும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் அது பேசப்பட்டு கலந்தால் யோசித்து எப்படி செய்யணுங்கிறத முறைப்படி செய்யணும்னு சொல்றோம். அதே போல பைனான்சியல் எஸ்டேட்ஸ் முறைப்படி வழங்கப்படலை. குறிப்பா ஸ்கூல் பள்ளிகளுக்கு வர வேண்டிய 2100 கோடி ரூபாய்ட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது இன்னும் கொடுக்கல. என்ன காரணம்னா இந்தி திணிக்கிறத அவங்க இந்தி திணிக்க விரும்புறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்தி லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு வைக்கணும். 3 மொழிகளை மொழிகள் கற்றுத்தரப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது முடியாது. இந்தியை நாங்கள் சேர்க்க மாட்டோம். இந்தி படிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை
பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க, பெற்றோர்களும் விரும்புறதில்லை, அதனால செய்ய போறதில்லைன்னு சொன்னோம். அதனால கொடுக்குறது. ரயில் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ரயில் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பணம் கொடுக்கல. அதே போல மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூருக்கெல்லாம் தலைவர் கேட்டே இருக்காரு. அதை பத்தி எந்த பதிலும் கிடையாது. நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ குறிப்பா சென்னையிலேருந்து பெங்களூர் போற வழியை பார்த்தீங்கன்னா மோசமா படுபாதாளமா பள்ளம் தோண்டி கிடக்குற மாதிரி கிடக்குது. எங்க பார்த்தாலும் ஒரு காரும் போக முடியாது, சைக்கிள் கூட போக முடியாது. அந்த மாதிரி அந்த சாலைகள் இருக்கின்றன. அந்த சாலைகள் செப்பனிடப்படுவதோ அல்லது புதிதாக சாலை போடுவதற்கோ எந்த ஏற்பாடும் பண்ணல. அப்புறம் ஒன் நேஷன் ஒரு நேஷன் ஃபுல்லா ஒரே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான முறையில் அது கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும். கோர்ட்டுக்கு போயிட்டு எப்ப என்ன நிலையில வருதா அது ஜேபிசி ரிப்போர்ட் அதுக்காக வச்சாங்க. அந்த ஜேபிசி ரிப்போர்ட் வந்த உடனே வச்ச உடனே ஒருவேளை அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்ததுன்னா அது வேற வழி கிடையாது. ஏன்னா அது அரசியல் சட்டத்தினுடைய படி நடத்தணும். அப்படி அரசியல் சட்டம் நடக்கும் போது நாங்கள் ஒன்றும் பெருசாக தடுத்து நிறுத்திட முடியாது. அந்த மாதிரி அந்த பொருள் குறித்து பேசணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் டாக்ஸ் டெவல்யூஷன் டாக்ஸை நம்மகிட்ட கலெக்ட் பண்றாங்க. நிறைய டாக்ஸை வசூல் பண்ணிக்கிட்டு 15வது நிதி கமிஷன் பிரகாரம் கொடுக்கறது இல்லை. 15வது நிதி கமிஷன் 41% கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 33% வர்றதே பெரும்பாடா இருக்குது. இது வந்து இதை பத்தியும் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி பல செய்திகளை அப்பப்போ ஏற்படுகிற பல நிகழ்வுகளுக்கு பொறுத்த மாதிரி பேச்சு வந்து அமையும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேசுவார்கள். நாளைக்கு கீழடி வந்து ராஜ்யசபாவில் 0 வரல, கீழடி தம்பி சிவா வந்து பேச போறாரு. இது மாதிரி தலைவர் எந்தெந்த என்னென்ன நிகழ்வுகளை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரோ அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இல்ல ஜேபிசியினுடைய அறிக்கை வைப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்தா அதுக்கு டிஸ்கஷன் எப்பாவது ஓடும் இது மாதிரி. ஆனா இதுல வந்து பெருசா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிக்க முடியும்னு எனக்கு என்னமோ அது தெரியல. ஏன்னு கேட்டா மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அரசியல் சட்டம் பேக்கிங்ல அது செஞ்சாகணும். அது அவங்க தான் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் தோராயமா சொல்ல முடியும். கோர்ட்டு செஞ்சாதான் உண்டு. கோர்ட்டு ஆமா.